குலத்து மனிதன், தினந்தோறும் சாலையை தூய்மை செய்பவன். காலையில் தேநீர் கடையில் நாம் அவரை சந்திக்கிற போது சமதோலனாய் அவருக்கும் தேநீர் கொடுப்போம். சமத்துவமாய்த்தான் வாழ்க்கை எப்போதுமே. அப்போது ஒரு நாள் துறவரம் ஏற்ற சில நாட்களில் ஒருவர் வந்தார். அடையாளம் தெரியல. பட்டு வேட்டி பட்டு சட்டை, விழுந்து வணங்கி மண்ணில் புரள்றார். எப்ப மண் தரப்பா, எந்திரிப்பான். அவன் சொன்னான், அப்போதான் உத்து பார்த்தோம், மதுரையில் சாலையை தூய்மை செய்கிற தூய்மை பணியாளர் சண்முகவேல் என்பவர். விழுந்து வணங்கி மண்ணில் புரண்டு எழுந்து சொன்னான், எப்படி புத்தர் துறவரத்திற்கு சென்றபோது அவர் பட்டத்து குதிரை விழுந்து மண்ணில் புரண்டு உயிரை விட்டதோ, மகாபி நிஷ்கிரமணம் என்று சொல்வார்கள், பெருந்துறவு என்று சொல்வார்கள். அந்த எளிய மனிதன் மண்ணில் விழுந்து புரண்டு கண்ணீர் தாரையாக வடிகிறது. நான் இந்த மடத்துக்குள்ள வர முடியுமான்னு தெரியாது. ஐயாவை அப்படித்தான் சொல்லுவான். ஐயாவை தெருவில் தினந்தோறும் அதிகாலை பொழுதில் பார்ப்பேன். தெருவுக்கே தேரழகாய் நடந்து வருவீர்கள். இன்று இந்த கோலத்தில் பார்க்கிறேனே என்று விழுந்து வணங்கி அழுதான். அவன் பெயரை சொல்லி, சண்முகவேல், இது ஏழை மடம், ஏழைகளின் மடம். அதற்காகத்தான் நாம் துறவை ஏற்றிருக்கிறோம். அதனால் நீ கவலைப்படாதே என்று சொல்லி கையில் சில்லறைகளை தேடினோம். எதுவுமே வாங்காமல் போய்விட்டார். இன்று வரை நாம் அந்த சண்முகவேலை சந்திக்கவில்லை. இருக்கிறாரோ இல்லையோ என்று தெரியவில்லை. இப்படி நம்முடைய துறவு வாழ்க்கைக்கு முன்பு பலரும் நாம் துறவை ஏற்றவுடன் அதிர்ந்து போனார்கள். அதில் நம்மை பெற்ற தாய், தங்கை கடைசி வரை ஏற்கவில்லை. தாய்